ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வீசிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆஸ்துமா எப்படி வருது, எதனால் வருது, என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம். ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் எனக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நான் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z வரைக்கும் சொல்லியிருக்கேன். என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை குழந்தை பெற்றவங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், அதை எப்படிலாம் அந்த நோயிலேருந்து கொஞ்சம் நம்ம தடுப்பு காத்துக்கலாம். ஏன்னா இப்போ வர்றது மழை காலம், அதுக்காக நான் ப்ரிகாஷன்ஸ்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்துமானா என்னங்க? ஆஸ்துமானா நம்ம சுவாச குழாய்களை பாதிக்கும் ஒரு நோய்ங்க. அதை தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம். இந்த வீசிங்கோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப மூச்சு வாங்கும். அந்த மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அந்த மூச்சு துவாரங்களை அது போய் பாதிக்குங்க. நம்ம மூச்சு விடவே சிரமமாக இருக்கும். குழந்தைங்களாம் மூச்சு விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள். வயசானவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆஸ்மா ரொம்ப அதிகமாக இருக்கும்போதும் சரி, நமக்கு வந்துட்டு மூச்சு வாங்கும்போது ஒரு மாதிரி இரைப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், தும்மல் வரும், தொடர்ச்சியாக இருமல் வந்துட்டுருக்கோம். சளியோடவும் இருமல் வரும், வறட்டு இருமலாகவும் வந்துட்டுருக்கோங்க. படிக்கட்டு ஏறும்போதெல்லாம் வந்துட்டு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். நமக்கு சாதாரணமாக வேலை செஞ்சால் கூட மூச்சு வாங்கும். இன்னும் காலையிலே நம்ம எழுந்திரிச்ச உடனே கோல்டு இருந்துகிட்டே இருக்கும், தும்மல் வந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி தலையெல்லாம் பாரமாக இருக்குங்க. இதெல்லாம் இதோட அறிகுறிகள். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. நுரையீரல் பரிசோதனை மூலமாக நம்ம இது என்ன நோய், இல்லை வீசிங் தானா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. இந்த நோய் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த நோய் பரம்பரையாகவும் வருங்க. நடுவில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்டேன். எனக்கு பரம்பரையாக எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை. ஆனால் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் இருந்தேங்க. அதுக்கு மாடியில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு ஜன்னல் ஓப்பனில் தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஜன்னல்லேருந்து அந்த கட்டின தூசியெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அந்த வீடு ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு 1 month அந்த இதுவே எனக்கு தெரியல. 2 weeks or 3 weeks எந்த ஒரு இதுவுமே தெரியல. நான் பாட்டு கிச்சனில் சமையல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். முடிஞ்சளவு சில சமயம் தான் டோரை க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா வெளிச்சமாக இருக்காது. சரி, நம்ம சமைக்கிற ஒரு நெடியெல்லாம் வெளியில் போகும்னு சொல்லிட்டு நான் திறந்து தான் வச்சுருப்பேன் டோரை. அதுலேருந்து வர தூசி எல்லாமே என்னோட மூச்சு குழாயில் போயிருக்கு. எனக்கு அது தெரியல. கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுங்கன்னா, எனக்கு இருமல் வர ஆரம்பிச்சிது. நைட்டு நேரத்தில் தாங்க இருமல் வரும். அதுவும் பகல் நேரத்துலலாம் வராது. நைட்டு ஒரு 10 மணி அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா விடிய காலையில் 4 மணி வரைக்கும் இருமிகிட்டே இருப்பேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நாட்களில். ஒரு காலகட்டத்தில் இருமி ஒவ்வொரு நேரம் பிளட்டு கூட வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொண்டையெல்லாம் புண்ணாயிடும். நிறையா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், எனக்கு சரியாகவே இல்லை. ஏன்னா இது எதனால் வருதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அனுபவம் படுறதுனால தாங்க ஒவ்வொரு விஷயமுமே தெரியுது. அனுபவங்கள் தான் மனுஷங்களை பக்குவப்படுத்துறதே. நமக்கு அனுபவப்படாத வரைக்கும் இது இதனால தான் வருது அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இது மாதிரிலாம் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறையா ஹாஸ்பிட்டல் போனேங்க. கொஞ்சம் 1 2 இல்லை. ஏன்னா நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, டானிக்ஸ் கொடுப்பாங்க. இருமல் தான் அப்படின்றதுனால நான் இந்த டீட்டெயில் இல்லாமல் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியாது இல்லைங்களா இது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு எதுவுமே க்யூரவே ஆகவே இல்லை. ரொம்ப 1 month இப்படியே தான் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பகல் நேரத்துலையும் சளி, கொஞ்சம் மூச்சு வாங்குறது இதெல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சிது. சரின்ட்டு நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தாங்க போனேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டில் வடபழனியில் இருக்க சூர்யா ஹாஸ்பிட்டல் தான் போனேன். அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சிது. அதில் ஒரு நல்ல இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார். நுரையீரலுக்கானே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர்கிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து போனப்போ எனக்கு எக்ஸ்ரே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நுரையீரல் டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ ஃபீவர் வந்தால் தெர்மாமீட்டர் வச்சு நம்ம ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அதே போல் ஆஸ்துமா வந்தால் ஆஸ்துமா தான் அப்படின்னு இது எந்தளவு நுரையீரல் வந்து நம்ம காற்றை ஒழுங்காக சுவாசித்து கரெக்டான முறையில் வெளியிடுது அப்படின்னு கண்டுபிடிக்க பிக்லே மீட்டர் அப்படின்ற ஒரு கருவி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, நிறைய செக்கப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி இது எதனால் உண்டாச்சு, எப்போத்துலேருந்து இருந்ததுன்னு எனக்கு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இருந்தது சார். முன்னாடி என்னை கேட்டாங்க டாக்டர், நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட உங்களை சுற்றி என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காற்று மாசு சூழல் உங்களை சுற்றி ஏற்பட்டுச்சா என்னன்றது டீட்டெயில் சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்லலை. அவர் என்னை கேட்ட பிறகு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் இருந்தால் எனக்கு இருமல் வந்ததுன்னு நான் சொன்னேன். நீங்களும் இதெல்லாம் கவனமாக நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா
அப்போ தான் சொன்னார், இந்த டஸ்ட்டெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அந்த மூச்சுக்குழலில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால உங்களால் சுவாசிக்க முடியல, இதனால தான் உங்களுக்கு வீசிங் ஆரம்ப நிலையில் இப்போ இருக்குது, தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டா கட்டுப்படுத்தலான்னு சொன்னாருங்க. அதாவது நம்ம வீசிங்கை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டால் முழுசாக குணமடையாதுங்க. ஆனால் நம்மளால் கட்டுக்குள்ளே கண்டிப்பாக வச்சுக்க முடியும். தகுந்த உணவுகள், தகுந்த மருந்து முறைகள் அப்படி எடுத்துக்கிறதுனால நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ உங்களை சுற்றியும் இந்த மாதிரி ஒரு டஸ்ட்டோ இல்லை உங்கள் வீடை சுற்றி இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம்னா, ஏன்னா சில பேருக்கு சிலது ஒத்துக்கோங்க, எல்லாருக்குமே எல்லாமே ஒத்து போகும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்சளவு ஜன்னல்லாம் சாத்தி வச்சுக்கோங்க. வெளியே நீங்கள் டஸ்ட்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனால் மூக்கில் கர்ச்சீஃப் கட்டிக்கோங்க. வண்டியில் போகும்பொழுது கண்டிப்பாக மூக்கில் மாஸ்க் எதாவது போட்டுக்கோங்க, கர்ச்சீஃப் கட்டிக்கோங்க. சாதாரணமாக இருக்கவங்களுக்கே இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காதனால தாங்க இந்த மாதிரி ஒரு நோயெல்லாம் வருது. இது இன்னும் எதனாலலாம் உண்டாகுது அப்படின்றத பார்க்கலாமா? நம்ம சுற்றுச்சூழல் தாங்க முக்கியமே காரணம். ஏன்னா சுற்றுச்சூழலில் எதுவுமே அந்தளவு க்ளீனாக இல்லை. டஸ்ட் அலர்ஜி ஃபுல்லாகவே நம்ம வாகனங்களில் வரும் புகைகள் இதெல்லாம் தாங்க முக்கிய காரணமே. இன்னும் பரம்பரையாக வரும். அது மட்டும் இல்லாமல் அலர்ஜினால் வருங்க. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இப்போது சமையலில் தாளிப்போம் இல்லைங்களா, சமையல் தாளிக்கும் பொழுது அந்த தாளிப்பு வாசனை ஒத்துக்காது. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட தாளிப்பு வாசனை ஒத்துக்காது. இந்த மிளகாத்தூள் ஏதாவது எடுத்து ரசப்பொடி ஏதாவது எடுத்து போடும்போது அந்த பொடி லைட்டாக மூக்கில் போயிட்டால் கூட ஒரு மாதிரி தும்மல் வரும், மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், ஒரு இருமல் வந்துடும். இந்த பெட் அனிமல்ஸ் வீட்டில் வளர்க்குறாங்க பார்த்திங்களா, அது மேலே உள்ள பாசத்தில் நிறைய மடி மேலெலாம் வச்சு ரொம்ப அதை கிட்ட ஓவராக அஃபெக்ஷன் காட்டுறன்ற பேரில் அஃபெக்ஷன் காட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு ஒத்துக்கும், ஏன்னா அந்த முடிகள் சில பேருக்கு அது ஒத்துக்காது, இன்னும் அலர்ஜியை ஏற்படுத்தும். வீட்டு உள்ளே நம்ம இருக்கிறவங்க வீட்டு உள்ளே தான் இருக்கிறோம், அப்படி இருந்து எங்களுக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜன்னல்லாம் திறந்து வைக்கிறதுனால வெளியிலேருந்து வர தூசிகள், ஒட்டடை, நம்ம ஃபேனில் இருக்க தூசி, நைட்டு நான் படுக்கும்பொழுது கூட எனக்கு அந்த ஃபேன் கூட ஒத்துக்காது. இதே மாதிரி நிறைய பேருக்கு ஒத்துக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபேனை அடிக்கடி முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணுங்கள். ஆனால் காஞ்ச துணியால் க்ளீன் பண்ணாதீங்க, ஒரு ஈர துணி எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தால் க்ளீன் பண்ண சொல்லுங்கள். அடிக்கடி வீட்டை ஒட்டரை அடித்து வச்சிட சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அந்த ஒட்டரை அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வீசிங் நான் டேப்லெட் தான் போடுவேன். அதனால் நீங்களுமே வீசிங் இருக்கிறவங்க கொஞ்சம் தூசியிலேருந்து தள்ளியே இருங்க. இந்த மாதிரி ஃபேன்லலாம் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்தளவு அது பாதிப்பை உண்டாக்காது. சில்லுன்ற ஒரு காற்று நம்ம இப்போ காலைல எழுந்தோன்னு கூட ஏன் வருதுன்னா, சில்லுன்னு இருக்கும் கிளைமேட். இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கிளைமேட்டு, அதனால தாங்க தும்மலே வருது. பெயிண்ட்டு அடிக்கிறவங்களுக்கு கூட நம்ம பெயிண்ட் ஒர்க்லேயே ஒருத்தவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கே தெரியாமல் அந்த பெயிண்ட்டு ஸ்மெல் உள்ளேயே போயிட்டு நாளடைவில் அந்த பாதிப்பை உண்டாக்குங்க. இன்னும் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கும் வரும். கண்டிப்பாக சிகரெட் பிடிக்கிற வாசனையை அதை ஸ்மெல் பண்ணுறவங்களுக்கும் வரும். ஏன்னா இப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு 4 பேர் மத்தியில் பிடிக்கிறாங்க, குடும்பத்தில் இருந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த வாசனையை அந்த ஸ்மெல்லை நுகரும்பொழுது அது போயிட்டு நம்மளோட சுவாச குழாயை பாதிக்குது. வாசனை பொருட்கள் கண்டிப்பாக ஆகவே ஆகாதுங்க. ஏற்கனவே சொன்ன சென்ட்டு, பவுடரு இதெல்லாம் கூட ஒத்துக்காது. அதிகமாக நம்ம எமோஷன்ஸை வெளில காட்டினா கூட நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குங்க. அதிகமாக அழுகிறதோ, ஓவராக சிரித்தா, எனக்கெலாம் ஓவராக சிரித்தாலோ இல்லை புறக்க ஏறினா கூட திடீர்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், திடீர்னு புறக்க ஏறினா கொஞ்சம் நேரத்தில் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இல்லை நைட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போங்க, அந்த நேரத்தில் கூட திடீர்னுட்டு மூச்சு வாங்கும். அது என்ன காரணம்னு கரெக்டாக தெரியல. நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு நினைவுகள் வர்றதுனாலையா இல்லை கனவுகள் வரதுனால அது கரெக்டான ரீசன் தெரியல. ஆனால் அந்த மாதிரி கூட நைட்டு நடுரத்தில் தூக்கத்தில் கூட இந்த மாதிரி வீசிங் இன்ஹேலர் எடுத்திருக்கேங்க நான். இன்னும் அந்த புகையிலை அதிகமாக போடுறவங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. அந்த புகையிலை போடும்போது அதோட ஸ்மெல் கூட இப்போ பக்கத்தில் யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க, சிகரெட் பிடிக்கும்போது கூட ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருந்தால் அவங்களுக்குமே அந்த வயிற்று உள்ள குழந்தைங்களுக்குமே அது பாதிப்புங்க. குழந்தைங்களுக்கே வீசிங் வரத்துக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு பாதிப்பாக உண்டாகுது. அதனால் நீங்கள் வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் சிகரெட் பிடிக்கிறவரோ, அப்பா ஒரு ஜென்ஸ் யாராவது சிகரெட் பிடிக்கிறவங்க இருந்தால் தயவு செஞ்சு குடும்பத்தில் முடிஞ்சளவு அதை நீங்களே அவாய்ட் பண்ணிக்கோங்க. புகையில போடுறவங்களா இருந்தாலும் சரி நீங்களே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், அதை நான் பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. அதை தள்ளி குடும்பத்தோட உறுப்பினர்களிடம் தள்ளி வேற ஒரு இடத்துல, ஒரு காலியான இடத்துல போயிட்டு பிடிங்க. நீங்கள் ஸ்மோக் பண்ணுங்கள். ஏன்னா அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதனால் போய் அலைஞ்சிட்ருக்கணும். அது எல்லாருக்குமே கஷ்டங்க. சரிங்க, இதை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? முக்கியமாக ஃபுட்டுங்க. நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேயே நிறைய கட்டுப்பாடு முறைகள் இருக்குது. நம்ம இப்போது இது வீசிங் வரும்பொழுது இன்ஹேலர் எடுத்துக்கலாங்க. டாக்டரோட
மருத்துவரோட ஒரு அனுமதியோடு தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் கொடுக்குற மருந்துகள் எல்லாமே நம்ம தனியாக போயிட்டு மெடிக்கலில் இதுக்கு மருந்துகள் வாங்காதீங்க. அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்க. இன்ஹேலர் எழுதி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த இன்ஹேலர் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த இன்ஹேலர் அப்போ மட்டும்தாங்க வேலை செய்யும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நமக்கு வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அது செய்யாது. இப்போ இன்றைக்கி வீசிங் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா நான் இப்போ இன்ஹேலர் யூஸ் பண்ணால் எனக்கு இன்றைக்கி 1 டேக்கு நல்லாயிருக்கும். இல்லை நைட்டே திடீர்னு நான் மூச்சு வாங்கினா திரும்பி நான் இன்ஹேலர் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளே ஒரு இயற்கையான முறையில் எப்படியெல்லாம் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. சுடுதண்ணி குடிங்க. முக்கியமாக இப்போ வெயில் டைமில் கூட வீசிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. மழை காலத்தில் அதிகமாகவே வரும். அதுக்கு நீங்கள் சுடுதண்ணி குடிங்க. ஒரு ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ தேவைப்படும் போது ரொம்ப சூடாகவும் வேண்டாம், சில்லுன்னும் வேண்டாம், மிதமான சூட்டில் கொடுங்க. குழந்தைங்களுக்கு கூட வீசிங் இருக்குது, இல்லை லேசாக மூச்சு வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுடுதண்ணி கொடுக்கலாங்க. பால் சுத்தமாக சேர்த்துக்காதீங்க. குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, பால் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. அதுக்கு பதில் இஞ்சி டீ குடிங்க, பிளாக் டீ குடிங்க, இல்லை புதினா டீ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் குடிக்கலாங்க. இனிப்புகள் ரொம்ப சாப்பிடாதீங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால கூட நம்ம மூச்சு அதிகமாக வாங்கும். புளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதை மாதிரி பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம கொஞ்சம் மூச்சு வாங்குறதையும் சளியையும் கொஞ்சம் நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீர் காய்கறிகளை சேர்த்துக்காதீங்க. தூதுவளை நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க. தூதுவளை ரசம் வச்சு சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லது. தயிர் சாப்பிடாதீங்க. தயிருக்கு பதிலாக மோராக தாளித்து சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில உணவுகள் சிலருக்கு ஒத்துக்காமல் போகலாங்க. சில உணவுகளும் சில பழங்கள் சில காய்கறிகள்லாம் சிலருக்கு ஒத்துக்கலாம், சிலருக்கு ஒத்துக்காது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் தயிர் ஊற்றி சாப்பிடுவேன், இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், இப்படி சில்லுன்னு கூட சாப்பிடுவேன். அது எனக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் சில பேருக்கு அது அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாள்லையோ இல்லை அன்றைக்கோ உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் தெரிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் இதை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சில்லு நீங்கள் குடித்தோன்னா இது ரொம்ப மூச்சு வாங்குதா, அப்போ இனிமேல் இதை குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைங்க. ஏன்னா எல்லாரோட உடம்புலையும் ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும். அந்த இம்யூனிட்டி பவர் சில விஷயம் நம்ம குடிக்கும்பொழுது சில விஷயம் சாப்பிடும்போது அதை தடுக்கும் அந்த இம்யூனிட்டி பவர். ஆனால் அதுவே இம்யூனிட்டி பவரும் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா எல்லா உணவுகளுமே நம்ம சில நேரங்களில் நமக்கு ஒத்துக்காமல் போகும். அதனால் நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது இந்த ப்ராப்ளம் உடனே மூச்சு வாங்குதோ சளி வருதோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கும் போது கூட நீங்கள் மூக்கில் ஒரு கர்ச்சீஃப் ஏதாவது கட்டிக்கலாம். ஏன்னா நான் சில சமயம் அப்படி தான் கட்டிக்குவேன். இல்லை தாளிச்சிட்டு வெளியில் வந்துடுவேன். இல்லை மீன் ஏதாவது வறுக்கிறோம், எண்ணெயில் ஏதாவது பொரிக்கிறோம் அப்படின்னா அதை போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இப்படி வெளியில் வந்துடுங்க. கொஞ்சம் பொரிஞ்சவொன்னா நீங்கள் அதை போய் எடுத்துடலாம். அனல் ஃபேன் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட நெடிகள்லாம் வெளியில் போயிடும், உள்ளே அவ்வளோவா இருக்காதுங்க. பசங்க பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த பவுடர் ஸ்மெல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. சென்ட் ஏதாவது அடிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்மெல்லேருந்து தள்ளி இருங்க. இல்லை வெளியில் போகும்போது அடிச்சுட்டு போங்க, இல்லை வீட்டில் இருக்கும்போது அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக அதை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவஸ்தைப்படுறதையும் அவங்களால பார்க்க முடியாது இல்லைங்களா. இந்த மழை காலத்தில் முக்கியமாக ஆரஞ்சு, திராட்சை இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்காதீங்க. மாதுளை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஆப்பிள் சாப்பிடுங்க. அது இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது இன்னும் பார்த்திங்கன்னா யோகாவில் மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நம்ம இந்த வீசிங்கை நம்மளோட ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும், ரொம்ப கம்மி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆராய்ச்சியே இருக்குங்க. அதனால் நம்ம மூச்சு பயிற்சி அடிக்கடி செய்வதன் மூலமாக நம்ம இதை கண்டிப்பாக குறைக்கலாம். நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கஷாயம் என்னென்ன செஞ்சு குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, கரிசலாங்கண்ணி, துளசி கலந்த கஷாயத்தை நம்ம தேன் கலந்தோ கருப்பட்டி கலந்தோ ஒரு வாரத்தில் ஒரு 2 வாட்டி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்தில் குடிக்கிறதுனால அது ஹீட்டை உண்டாக்கிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. வெயில் காலம்னா தான் அது சூடை உண்டாக்கும். இப்போ மழை காலம் இருந்தாலும் சூடை கம்மி பண்ணும். உங்களுக்கு ரொம்ப சூடாகும் ஹீட் பாடி அப்படின்னீங்கன்னா வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கோங்க. இன்னும் சமையலில் பார்த்தீங்கன்னா திப்பிலி, தூதுவளை, சுக்கு காஃபி அதிகமாக குடிங்க. இது மாதிரி கொஞ்சம் ஹீட்டான ஐட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த இருமல் சளியை குறைக்கிற மாதிரி சமையலில் சேர்த்துக்கோங்க. துளசி கூட அதிகமாக நீங்கள் சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாம். துளசி செடி இருந்ததுன்னா டெய்லி ஒரு 2 இலை சாப்பிட்லாம். கற்பூரவள்ளி இலை இருந்தால் டெய்லி 1 இலையோ 2 இலையோ சாப்பிடலாம். ஏன்னா வயசானவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இது அதிகமாக பாதிக்கும். வயசானவங்களாம் முடிஞ்சளவு இந்த மாதிரி சும்மா இருக்கும் பொழுது இந்த மாதிரி இலைகளை பறித்து சும்மா 1ஓ 2ஓ அதை சாப்பிடலாம். அது தப்பு இல்லைங்க. பிறந்தவங்க குழந்தை பெற்று 1 மாதம் தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் வெற்றிலையில் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுன்னா அது குழந்தையும் கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா குழந்தை பெற்ற
தாய்மார்கள் முக்கியமாக அதாவது கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளையும் சரி, குளிர்ச்சியான பழங்கள் சரி, இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. பாலை தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் குழந்தைங்களுக்கு ஒரு உணவாக போகுது. அந்த உணவுனால குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 தடவை வெத்தலையில் 2-3 மிளகு வச்சோ, ஒரு 4 மிளகு வச்சு நீங்கள் மென்று சாப்பிடலாம். அந்த சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது குழந்தைங்களுக்கு சளி உண்டாகிறத கண்டிப்பாக தடுக்குங்க. 6 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் இதுவே கொடுக்கலாம் டைரெக்டாக. ஏன்னா அதுக்கு வரைக்கும் ஒரு 5 வயசுலேருந்து கூட கொடுக்கலாங்க. இந்த வெத்தலையும் 4 மிளகையும் வச்சு 5 வயசு இல்லைனா 6 வயசுலேருந்து நீங்கள் குழந்தைங்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இப்போ குழந்தைங்கள்னால முதல்ல ஒரு வெத்தலையும் ஒரு 2 மிளகு வச்சு கொடுங்க. எதுவுமே சரி, குழந்தைங்களுக்கு நீங்கள் முதல்ல கொடுக்குறீங்கன்னா அதை கொஞ்சமாக கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய கொடுத்துறாதீங்க. ஏன்னா நம்மளோட உடம்புகளில் அது ஏற்றுக்கும். இப்போ குழந்தைங்கள் உடம்புனால எதுவுமே ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் எதை நீங்கள் உணவு வகைகளோ எதை கொடுக்குறதாலுமே முதல்ல ஒரு சிறு துளியை கொடுங்க. அது குழந்தைங்களுக்கு ஒத்துக்குச்சு, செரிமானம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுங்கள் எதுனாலுமே. முக்கியமாக இதுக்கு என்ன மருந்து, இன்னும் என்ன மருந்து எடுத்துக்கலான்னா சித்தா மருந்துகள் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. எனக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்குன்னு இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சித்தா மருந்து நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காதுங்க. ஏன்னா அது தொடர்ந்து அந்த சித்தா மருந்து சாப்பிட நம்ம உடம்புல ஊறி நாளடைவில் ஒரு 2 மாதமோ இல்லை 3 மாதம் கழித்து நமக்கு அந்த இருமலோ சளியோ குறையிறத கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லை சித்தா மருந்து எடுத்துக்க முடியாதுங்க, இல்லை என்னால் வாங்க முடியாது, இல்லை என்னால் அவ்வளோ அளவு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியாது அப்படின்னிங்கன்னா நம்மளோட அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே இந்த மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க. அங்கேயே இந்த வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த சித்தா, ஆயுர்வேதா எல்லாமே இருக்குங்க. அங்கே மட்டும் இல்லை, தாம்பரத்தில் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யார் வீடுக்கிட்டே இந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கோ கொஞ்சம் அந்த மாதிரி சித்தா மருந்துகள் போய் எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையுமே சித்தா மருந்துன்றது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது லேட்டாகும். முடிஞ்சளவு இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிட்டால் கூட அதை ஒரு ரொம்ப முடியல அப்படின்ற நேரத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கம்மியாக தான் இருக்குன்றப்போ இந்த சித்தா மருந்துகள் எடுக்கும் பொழுது அது நம்ம உடம்புல ஊறி நல்ல பலன் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அறிஞர் அண்ணா மருத்துவமனையில் இதுக்கான சளிக்கோ வீசிங்க்கு இந்த மாதிரி நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்கிறோமோ அதுக்கு மருந்துகள் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை தொடர்ச்சியாக அவங்க சொல்கிற முறையிலேயே தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. தேன் கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. வாரத்தில் 3 நாள் இல்லை டெய்லி 3 வேளை இப்படி சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மருந்தும் சாப்பிட்டு இதையுமே சாப்பிடலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். நம்ம சாதாரணமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா சும்மா நான் தெரியாத விஷயத்த சீக்கிரமாக சொல்லக்கூடாது. அதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன அனுபவமாவது எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் என்னோட அனுபவங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீசிங் பற்றி A to Z உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுனாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. அதனால் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் என்னென்ன வீடியோஸ் போடணும் நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிடும். நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரணும்னா நீங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை கேட்டதற்கும் பார்த்ததற்கும் நன்றி.